எஸ்வி சேகரா இப்படி செய்தாரு, நம்பவே முடியலையே. தக் லைஃப்ல சுகர் பேபியா வலம் வந்ததால த்ரிஷாவோட கெரியர் மொத்தமா டேமேஜ் ஆகியிருக்கு. பட ப்ரமோஷன்லயே த்ரிஷா இதை பத்தி பேசியிருந்தாங்க. படம் வெளியானதும் என்னோட கேரக்டர் விமர்சனத்துக்கு ஆளாகும்னு கன்ஃபர்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாவில் த்ரிஷாவை கலாய்ச்சி தள்ளுறாங்க. அந்த வகையில புருஷனை விட்டு வேற ஒருத்தனை லவ் பண்றது, புருஷன் கூட கோச்சிக்கிட்டு போறது, இல்ல கள்ளக்காதலியா இருக்கிறது மாதிரியான கேரக்டர்கள் உங்களை தேடி தானா வருதா, இல்லைன்னா நீங்க தான் செலக்ட் பண்றீங்களா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா? பெரிய ஹீரோக்களோட படம் கிடைச்சா போதும்னு நினைக்கிறீங்களா? தக் லைஃப் படத்துல முதல் பாதி கமலுக்கும் ரெண்டாம் பாதி எஸ்டிஆருக்கும் காதலியா வர்ற கேரக்டரை எப்படி அக்செப்ட் பண்ணீங்கன்னு கமெண்ட்டுகளை தெறிக்க விடுறாங்க. இப்படி கடுமையான விமர்சனங்களுக்கு மத்தியில நடிகர் எஸ்வி சேகர் த்ரிஷாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதாவது த்ரிஷா எப்படி நடிக்கணும், யாரோட நடிக்கணும்னு சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாது. பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லைன்னா பார்க்காதீங்கன்னு சிம்பிளா ரிப்ளை பண்ணியிருக்காரு. இதை பார்த்து ரசிகர்கள் நம்ம எஸ்வி சேகரா இதுன்னு ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. இனிமேலாச்சும் த்ரிஷா உஷாராகி கேரக்டர்களை சூஸ் பண்ணுவாங்களான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம்.